பிரவீன், நிச்சயமாக ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தின் இயக்குனரின் ஒருவரான ரூசாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மனுவானது சென்னை அமந்தக்கரையை தலைமை கொண்டு திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனம் தங்களிடமிருந்து 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 36,000 ரூபாய் வட்டியாக வழங்கப்படும் என விளம்பரம் செய்த வந்த நிலையில், இதனிடையே இந்த திட்டத்தின் மூலம் மக்களிடம் ஆசையை தூண்டி பண மோசடியில் அந்நிறுவனம் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் இது தொடர்பாக வந்த புகாரின் அடிப்படையில் தமிழக காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அந்த நிறுவனம் சுமார் 1,09,255 பேரிடம் ரூபாய் 2,000 கோடியே 44,438 கோடி பெற்று மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்த நிலையில், இந்த வழக்கு தொடர்பாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் ஒருவரான ரூசா உட்பட 10க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில், தலைமறைவாக இருந்த ரூசா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் வெளிநாடு தப்பி செல்வதை தடுத்து அனைத்து விமான நிலையங்களும் போலீசார் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க இருந்த நிலையில், இந்நிலையில் ரூசா ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில், இந்த மனு நீதிபதி தமிழ்செல்வி முன் விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் மனுவை திரும்ப பெறுவதாக ரூசா தரப்பில் தெரிவித்த அடுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பிரவீன்.